இன்னைக்கு வந்து மார்கழி டே 1. இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட எப்படி கிருஷ்ணர் பிறந்தார், கிருஷ்ணரின் பிறப்பு, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கம்ச மகாராஜா அப்படின்னு ஒரு பெரிய கொடூரமான ஒரு சேடிஸ்டான மகாராஜா தான் வந்து மதுராவை ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய செல்லமான அவருக்கு ரொம்ப பிடிச்ச தங்கச்சி கசின் சிஸ்டர் வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ஹம்பிளாக பொலைட்டாக எப்போவுமே இருப்பாங்க. அந்த அன்புனால அவர் ரொம்ப நல்லவராக வாசுதேவரை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்போ அவங்களுடைய திருமணம் முடிஞ்சு ஊர்வலம் போகும்போது மிகுந்த காற்று அடித்து ஒரு ஒலி கேட்குது. என்னன்னா அவங்களுக்கு தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தை ஒன்று நிச்சயமாக கொல்லும் அப்படின்னு வந்து ஒரு ஒலி கேட்குது. இதை கேட்டு பயந்த ஒரு ஃபியூரியஸாக, அதை ரொம்ப கோவமுடையவர், இருந்தால் தானே என்னை கொல்றதுக்கு, தேவகியே நான் கொன்னுடுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது வாசுதேவர் அப்போ தான் சொல்கிறார், ஏன்பா எங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு, இப்போவே நீ இது பண்ணுறியா, உன் அன்பு தங்கச்சி தானே, நாங்கள் பிறக்கிற குழந்தையெல்லாம் உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஓகே இவங்க இது பண்ணுறாங்க நம்ம செல்ல சிஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சிறையில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அப்போது வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது. அப்போ அதை வந்து கொன்னுடுறாரு. அதே மாதிரி தொடர்ந்து 5 குழந்தைங்களை வந்து கொன்னுடுறாரு. அப்போ 7வது குழந்தை வந்து கருவில் இருக்கும்போது அதனுடைய லைஃப் வந்து சோல் வந்து என்ன போகுதுன்னா ரோஹிணி அப்படின்ற விருந்தாவனத்திலேயே வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு வந்து வயிற்றுல வந்து வந்துடுது. அப்போ 7வது குழந்தையோடைய சோல் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால இங்கே வந்து ஸ்டில் பார்னாக இருக்குது. அதை வந்து அறிவித்த உடனே அவருக்கு வந்து ஓகே அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி இப்போ 8வது குழந்தை நம்மளுடைய விஷ்ணு அவதாரம் செல்லமான கிருஷ்ணர் வந்து வரப்போறாரு. எப்படி தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா, தேவகி உடைய போன ஜென்மத்தில் வந்து விஷ்ணு சொல்லியிருப்பாரு, நான் கண்டிப்பாக உனக்கு வந்து பிள்ளையா பிறக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து சொல்லுவார், சிறையில் அவன் வந்து சோகமாக உட்காந்துருக்கும்போது, நான் இப்போ வந்து உனக்கு மகனாக பிறக்க போகிறேன், நான் மகனாக பிறந்ததுக்கப்புறம் நீ உன்னோட விருந்தாவனில் இருக்கிற நந்த மகாராஜா கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கே இருக்கிற குழந்தைய நீ இங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவார். அதே டைமில் தான் யசோதா அம்மாக்கும் அவங்களும் வந்து கர்ப்பம் அடைஞ்சிருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக குழந்தை பிறக்கிற நேரத்தில் கிருஷ்ணரை போயிட்டு ஒப்படை அப்படின்னு இன்னொரு வாட்டி ஒரு ரிமைண்டர் ஒலி மாதிரி கேட்குது. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, எப்படா வெளியே போகிறது, இவ்வளோ சிறையில் அடைஞ்சிருக்கும்போது எல்லா காவலாளிகளும் மயங்கி விடுறாங்க, அவருடைய கையில் இருக்கிற சங்கிலி, கை காலில் இருக்கிற சங்கிலி கழண்டி விழுது, கேட்டு தானாக ஓப்பன் ஆகுது, அவ்வளோ மழை இடி மின்னலோட காற்றோட அவர் வந்து இது இப்போ வெளியே போகிறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஆதிசேஷன் தன்னுடைய அண்ணன் வந்து ஒரு கொடை மாதிரி விரித்து கிருஷ்ணரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. முன்னாடி பார்த்தா யமுனா நதி, எப்படா இந்த நதியை கடந்து போகிறதுன்னு பார்த்தா யமுனா நதியே விரிஞ்சு போய் ஒரு பாதையை வந்து கொடுக்குறது. அப்போ வந்து அப்படியே நந்தகோபரோடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அப்போ தான் ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கும். பெண் குழந்தைய இவரை கிருஷ்ணரை வச்சுட்டு பெண் குழந்தைய எடுத்துட்டு அவர் போறாரு. அவர் அப்படியே வந்த வழியே எப்படி வந்தாரோ அப்படியே போறாரு. அப்போ போகிறப்போ அவர் உள்ளே உட்கார்ந்த உடனே கதவெல்லாம் சாத்துது, அந்த சங்கிலியெல்லாம் திருப்பி கைக்கே வருது, எல்லா காவலாளிகளும் எழுறாரு. அப்போ தான் அந்த குழந்தை வந்து அழுவ ஆரம்பிக்கும். அந்த அழுக சத்தத்தை கேட்டு காவலாளிகள் வந்து கம்சர்கிட்ட போயிட்டு பிறந்துருச்சு அப்படி சொல்லும்போது அவருக்கு கரெக்டாக அந்த குழந்தைய வந்து கில் பண்ண வரும்போது அந்த குழந்தைய துர்கா தேவியாக மாறி, நீ உன்னுடைய ஏமன் பிறந்துட்டான், அந்த 8வது குழந்தை வந்து விருந்தாவனில் ஒரு குழந்தைய வளர போகுது, கண்டிப்பாக அவன் ஒரு நாள் உன்னை சம்ஹாரம் செஞ்சே ஆவா நீ பண்ண பாவத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் வந்து முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கதையில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோர் நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமிகள் கூர்வல்
நந்த கோபன் குமாரன் ராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பாதை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரும் பாவாய் மார்கழி திங்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.